ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேற்று, அதாவது இந்த வீடியோவுக்கு முன்னாடி நாள் நான் கோவிட் டெஸ்ட் வீட்டிலே எடுத்தேன். இந்த கோவிட் டெஸ்ட்டுக்கு ஒரு கிட் மாதிரி வச்சுருக்காங்க, ஹோம் கிட். அது நீங்கள் வீட்டிலே எடுத்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் ப்ரீஃபாக பேச போகிறோம். இதை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே யூஎஸில் ஸ்கூல் போயிட்டுருக்கேன், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 18 days லீவ் விட்டுருந்தாங்க. இப்போ லீவ் முடிஞ்சு நாளைக்கு ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த லீவில் இந்த டைமில் கொஞ்சம் கோவிட் கேசஸ்லாம் அதிகமாச்சு. எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரீமான். ஸோ அந்த ஃப்ரீமான் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறவங்க அவங்க தான் அந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அவங்க கோவிட் கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தந்தாங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு டெஸ்ட் அதில் எடுக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தருவாங்க. இது சில்ட்ரனுக்கு மட்டும்தான், பேரண்ட்ஸ் கிடையாது. பட் நம்ம இது ஆப்ஷனல் தான். நம்ம எடுக்கிறனா எடுத்துக்கலாம், இல்லாட்டினா நம்ம இஷ்டம் தான். சரி, சும்மா எடுத்து பார்ப்போம். ஸோ அதே வீடியோவாக போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் எடுத்தோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த Covid19 ரேபிட் டெஸ்ட்டோட கிட்டு. இந்த கிட்டில் 2 கொடுத்துருந்தாங்க. நீங்கள் 2 வாட்டி டெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை 2 பேருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருந்தது. இதில் வெளியே போட்டிருக்கிற மாதிரியே இதை நீங்கள் செக் பண்ண உடனே உங்களுக்கு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இப்போ அப்படியே உள்ளே ஓப்பன் பண்ணலாமா? இப்போ இதை நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே 4 ஐட்டம் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வாப் இருந்தது. இந்த ஸ்வாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம நாஸ்ட்ரில்ஸ்குள்ளே விட்டு அந்த சாம்பிள் எடுக்குவோம். இது 2 இருந்தது. ஸோ தட் 2 டெஸ்ட்டு யூஸ் பண்ணலான்றதுக்காக. அதோட சேர்த்து ஒரு கோவிட் டெஸ்ட் கார்டு ஒன்று இருந்தது. 2 இருந்தது. இது நீங்கள் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த டெஸ்ட் கார்டு ஒன்று இருந்தது. அதோட ஒரு மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுன்றதும் இருந்தது. கடைசியாக ஒரு டியூப் கொடுத்துருந்தாங்க. அந்த டியூப் எதுக்குன்னா, நீங்கள் கலெக்ட் பண்ண சாம்பிள் அதில் போட்டு தான் ஒரு ட்ராப் மாதிரி விடுவாங்க. அதை நான் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மேனுவலில் என்ன இருந்ததுன்னா, ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம்ல. அதில் முதல்ல நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு டியூபு, ஒரு ஸ்வாபு, அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கார்டு பவுச்சில் இருந்தது. அது பிரித்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, செகண்ட் ஸ்டெப் அதாவது அந்த ஸ்வாபை எடுக்கணும். இந்த ஸ்வாபை நீங்கள் அந்த ஒரு ஸ்வாபில் ஒரு சைடு மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு நாஸ்ட்ரலில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு, அப்படி இல்லாட்டினா ஒரு 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் உள்ளே விடணும். அதுக்கு மேலே ஃபுல்லாக விடணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு மூக்கில் ஒரு மாதிரி 15 செகண்ட்ஸுக்கு நீங்கள் உள்ளே எடுத்து அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணணும். அதே ஸ்வாபை வச்சு, அதே சைடு வச்சு நீங்கள் இன்னொரு நாஸ்ட்ரல், இப்போ லெஃப்ட் சைடு முடிச்சிட்டிங்கன்னா ரைட் சைட்லேயும் அதே நீங்கள் பண்ணணும். நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் அந்த சாம்பிள் உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது தப்பாக வராது, கரெக்டாக வரும். நீங்கள் இப்படி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்வாபை அந்த டியூப் ஒன்று காமிச்சேன்ல, அந்த டியூபுக்குள்ளே ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட்குள்ளே இந்த ஸ்வாபை நல்லா போட்டு அதில் இருக்கிறது எல்லாம் நல்லா ஒரு மாதிரி ஸ்டிர் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் நீங்கள் கலெக்ட் பண்ண சாம்பிள் எல்லாமே அந்த டியூப்பில் இருக்கிற அந்த லிக்விட் கூட மிக்ஸ் ஆகிரும். நீங்கள் அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருந்தாங்க. நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்வாபை திருப்பி அந்த பேப்பர் கவர் மாதிரி ஒன்று வந்திருக்கும்ல, அதுக்குள்ளேயே வச்சு தூக்கி போட சொன்னாங்க. ஸோ அதில் உங்களுக்கு கோவிட் இருந்தால் கூட அது வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது. சேஃபாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ அந்த அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூபை இன்னும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதில் ஒயிட் கலரில் ஒரு இது இருக்கும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த நாபை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, அது ட்ராப்பாக கீழே விழும். இப்போ அந்த லிக்விட். ஸோ அந்த கார்டில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நீங்கள் 3 ட்ராப் கரெக்டாக அதில் போட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராப்பில் விழுந்ததெல்லாம் சைடில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று சிடி இப்படின்னு போட்டு இருக்கும். இப்போ இந்த சிடி தான் நம்மளுக்கு ரிசல்ட்டை கரெக்டாக சொல்லும். நீங்கள் அந்த சாம்பிள் கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பொறுமையாக கூட பண்ணுங்க, ஏன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரிசல்ட் நம்மளுக்கு கரெக்டாக வரதான் நம்மளுக்கு முக்கியம். அந்த ட்ராப்லெஸ் போட 15 மினிட்ஸ் அந்த லைன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நெகட்டிவ், உங்களுக்கு கோவிட் இல்லை அப்படின்னா அந்த லைன் சிடின்னு நான் சொன்னல 2 ஆல்ஃபாபெட், அதில் சியில் மட்டும்தான் அந்த லைன் வரும், டியில் வராது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு கோவிட் இருக்குது பாசிட்டிவ் அப்படின்னா சீலோட சேர்த்து டீலையும் அந்த லைன் வரும். ஒருவேளை நீங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணி போடும்போது நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா டி லைன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி தான் தெரியும் சொன்னாங்க. ஸோ அது மட்டும்தான் வரும், சி வராது. அப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு அது தப்பாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு எனக்கு டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். நானும் 2 நாஸ்ட்ரல்லையும் 15 செகண்ட்ஸ் விட்டுட்டு அந்த சாம்பிள்குள்ளே நம்ம போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஸ்டிர் பண்ணிவிட்டு அந்த ஸ்வாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு இருந்தாலும் வேறு யாருக்கும் வராது.
அதை அப்படி கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணக்கப்புறமா நீங்கள் நல்லா அந்த திருப்பி நல்லா ஷேக் பண்ணி ஸ்டிர் பண்ணிவிட்டு அந்த ட்ராப்லெட்ஸ் வச்சு நம்ம 3 ட்ராப் வந்து போட்டோம். ஆக்சுவலாக இந்த 3 ட்ராப் போட்டு வந்து நான் ஏற்கனவே எனக்கு வந்து செக் பண்ணிட்டேன், அது நெகட்டிவ் தான், எனக்கு கோவிட் இல்லை. பட் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து திருப்பி போடுறேன். ஸோ 3 ட்ராப் போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 15 நிமிஷம் வந்து அந்த லைன் அப்படியே வர ஆரம்பிச்சது. சி லைன் மட்டும்தான் வந்து வந்தது. அப்படின்னா எனக்கு வந்து கோவிட் கிடையாது, நெகட்டிவ் தான் வந்து அர்த்தம். நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் 15 மினிட்ஸுக்கு கம்மியாகவும் பார்க்கக்கூடாது, 30 மினிட்ஸ்க்கு அதிகமாகவும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு அதில் போட்டிருந்தாங்க. அது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டெஸ்ட் கிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கோவிட் டெஸ்ட் வந்து பண்ணணும். இது வந்து யூஎஸில் வந்து அவைலபிளாக இருக்க அவங்களே வந்து கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற ஃபார்மசியில் போனவங்களே கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் இந்தியாவில் வந்து எப்படின்னு எனக்கு வந்து தெரில. யூஎஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறையா vlogsலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து போட போகிறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.